ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரினோவேஷன் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் 2024 வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸோட லேபரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு பின்னாடி இருக்கிற கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லேமினேஷன்லேருந்து ஸ்க்ரூலேருந்து டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுக்க தேவை கிடையாது. அதனால் ப்ளைவுட்லேருந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் 2020 வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் 2024 வந்து பார்த்துட்டு இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்பீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலேட்டே பண்ணிட்டேன். பட் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த வருஷத்துக்கு உண்டான ப்ரைஸு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்னென்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கொடுத்த கொட்டேஷன் தான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சில இதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோட லென்த் அதிகமாகிடும். அதனால் சில இதில் வந்து ரிமூவ் பண்ணி மெயினான ஒர்க் வந்து நம்ம என்ன வந்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதோட பட்ஜெட் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஒரு பெரிய ஒர்க்கில் வந்து கை வச்சிங்கன்னா பட்ஜெட் வந்து எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சிம்பிளாக தான் முடிச்சிருப்போம். டே 1, டே 2, டே 3லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒர்க் வந்து முடிச்சிருப்போம். பட் ஏன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து நான் மேக் பண்ணுறேன். இது வந்து டிசம்பர் 29 டேட்டில் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிச்சன் முடித்து ஒரு 1 வீக் ஆகுது. நான் ஒரு டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது ஹேண்ட் ஓவரே பண்ணோம். இப்போ வந்து என்ன ப்ரைஸில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன்னாலே பழைய வுட் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெமாலிஷனில் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து வேணும். ஏன்னா ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று பிளான் பண்ணுவோம். பட் என்னென்னா அந்த பிளான் படி அங்கே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளானோடு தான் இருப்போம். பட் என்னென்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக வந்து அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கி இன்டீரியர் பண்ணுறது அப்படின்னா அது வேறு. இப்போது புதுசாக ஒரு இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒர்க் இருக்காது. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய கம்பெனி, என்னோடய ஃபேக்ட்ரி இது. நான் இங்கேருந்தே ட்ராயிங்கில் வந்து போட்டுட்டு கேபினெட்ஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே கேபினெட்ஸு. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதோட கீழே கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து நான் இங்கேயே போட்டுட்டு அமுச்சிடுவேன். ஜஸ்ட் அங்கே ஃபிட்டிங் மட்டும்தான், இவ்வளோ தான் ஒர்க்கு. அதுக்கப்புறம் டோரோட லேமினேஷன் ஷட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் சைடில் இருக்குது. அதுக்குண்டான எட்ஜ் பேண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவேன். நானே போய் சைஸு எடுப்பேன். ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நான் போய் எடுத்தால் தான் அது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் போய் எடுப்பேன். சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளானில் வந்து போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரியும். நான் ப்ராக்டிக்கலாக வந்து யோசிப்பேன். ஒருத்தர் வந்து நானே வந்து ஒரு கிச்சன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நான் அடுத்தவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்து நாங்கள் பண்ணிட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்படி பண்ணால் நல்லா வரும்ன்ட்டு சொல்லுவோம். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா கிளைண்ட்டோட காசு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அது சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடும். திருப்பி வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க, திருப்பி வந்து பண்ணுவோம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நிறைய வந்து ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, நிறைய வந்து போட்டு குழப்பிப்பாங்க. அதனால் அதை பற்றி நான் பேச வரல. பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவுட்புட், நல்லா ஃபினிஷிங்கிறது வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒர்க்குன்றது வந்து டிலே ஆகும். இப்போ நான் 1 மந்த் முடிக்கிறது வந்து இன்னும் 10 டேஸ்ன்றது வந்து அதிகமாகிடும்.
பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும்ன்றது வந்து தெரியாது. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கு பண்ணால் போதும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. பட் என்னென்னா நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கிளைண்ட்டில் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் நான் கரெக்டாக பண்ணுறேன்ட்டு போவீங்க, ஏதாவது ஒன்று ஃபால்ட் வந்து பண்ணிடுவீங்க. அதை பற்றி நான் பேச வரல. பட் என்னென்னா அப்படியே ஃபுல்லாக இன்டீரியருக்கும் விட்டுறாதீங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கனாலே நார்மலாக பண்ணிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் ஹாப், சிம்னி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வரும். எல்லாமே செப்பரேட்டாக எதுவுமே வந்து கிடையாது. ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்கனாலே எல்லாமே வந்து வால் டு வால் வந்து இதில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், கீழே கிரானைட் வந்து எடுத்திருக்கோம், டைல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், யூபிவிசி எல்லாமே ப்ராப்பராக வந்து இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன், டெமாலிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லாம் வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா தான் கீழே ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போட்டதுக்கு முன்னாடி பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவோம். பெஸ்ட் கண்ட்ரோலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் காஸ்ட்ன்றது வந்து 15,000. இந்த 15,000 வந்து எதுக்காக வருது அப்படின்னா, கீழே வந்து பைப் லைன் வந்து போட்டிருக்கோம். அப்படின்னா நான் எது பற்றி பேசினாலும் கூட அது நம்ம சேனல்லன்றது வந்து வீடியோன்றது வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லா வீடியோ வந்து டேக் பண்ண முடியாது. தனியாகவே வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே புரியும். 15K வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணலை, பட்ஜெட்டு தான். பட் என்னென்னா அதுலேயே 2 விதமான ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் ட்ரில் பண்ணிவிட்டு அதில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாகவே பைப் லைன்லாம் போட்டுட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ன்றது வந்து ஒரு தனியாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து நீங்கள் அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம். அப்பப்போனா டெய்லி கிடையாது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணிக்கோங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ன்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். அந்த பைப் லைன்லாம் போடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணணும். ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ் இருக்கணும். இப்பயும் சொல்கிறேன், இன்டீரியருக்காக இருக்கட்டும், செய்கிற ஆளுங்களுக்காக இருக்கட்டும், செய்கிற ஆளுங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போது எங்களை மாதிரி இன்டீரியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நல்லா நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ரெனோவேஷனில் வந்து கை வைக்க முடியும். நார்மலாக கை வைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் நிறைய வந்து பார்த்துட்டேன். ஏன் நாங்களே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிட்டலாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இப்போ நான் உங்கள் முன்னாடி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பார்த்துட்டேன், பெரிய பெரிய பில்டர், பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து நான் வந்திருக்கேன். அதனால நான் இப்போ அதை பற்றியும் பேச வரல. மேட்ருக்கு வந்துடும். இதில் வந்து டெமோலேஷன் காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிட்ட வந்து ஆயிருக்கு. இதில் வந்து 10,000 ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்துக்குமே இதுக்கு இவ்வளோ ஆயிருக்கா அவ்வளோ ஆயிருக்கா அப்படின்ட்டு. ரெனோவேஷன்ன்றது வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து தள்ளி போயிடும். இப்போ நாங்களே ஒரு கொட்டேஷன் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது லாஸ் ஆனாலும் லாபமாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு தான். திருப்பி வந்து கிளைண்ட்டுக்கிட்ட போய் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன்னா ஒரு பட்ஜெட் பேசினதுக்கப்புறம் திருப்பி வந்து கேட்டோம் அப்படின்னா அது தப்பாகிடும். இதில் வந்து உடைக்கும் போது கிரானைட், அதுக்கப்புறம் டைல்ஸ்லாம் உடைக்கும் போது, கிரானைட்லாம் உடைக்கும் போது பார்த்து உடைக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ வந்து பில்டர் வந்து கட்டியிருக்காங்க, அது அந்த பில்டிங் நம்ம கட்டினா தானே உள்ளே வந்து எப்படி பைப் லைன்லாம் போயிருக்கு, எப்படி எலக்ட்ரிக்கல் போயிருக்கு அப்படின்றது வந்து தெரியும். உடைக்கும் போது மட்டும் இது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்து பொறுமையாக வந்து நம்ம பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் உடைச்சதுக்கப்புறம் இப்படிலாம் போயிருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு 10K கிட்ட வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ப்ளம்பிங் வந்து ஒரு 20,000 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ப்ளம்பிங் எதுக்காக சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் கார்ப்பரேஷன் வாட்டர், போர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பிவிசி பைப் லைன்ஸ்லாம் வந்து இருந்தது. இப்போ நாங்கள் சிபிவிசியாக வந்து நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாகவே வந்து உடச்சி புது பைப் லைன்லாம் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது அவங்க பண்ணுற ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம். அது எப்படின்னா உள்ளே வந்து கீசர்லாம் கொடுத்துட்டு அந்த கீசர் வாட்டர் வந்து கிச்சனுக்கு வர்ற மாதிரி, கிச்சனுக்குள்ளேயே கிச்சன் கேபினெட்டுக்குள்ளேயே வந்து கீசர்லேருந்து திருப்பி இதுக்கு வர மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருந்தது. பட் என்னென்னா நாங்கள் சிம்பிளாக வந்து எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அது போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து 20,000 வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு உண்டானது வந்து
வால்ஸில் எதுவுமே வந்து கிடையாது. ஃப்ளோரில் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 25,000 கிட்ட ஆயிருக்கு. அது ஏன் 25,000 கிட்ட ஆயிருக்கு அப்படின்னா ஃபால்ஸ் சீலிங்கில் வந்து ஒயரிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவிட்ச் போர்டெலாம் வந்து கொடுத்துருக்கோம். தேவையில்லாத இடத்துலாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் தேவையில்லாத இடத்துல கூட போடுவோம். ஏன் போடுவோம் அப்படின்னா நிறைய வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ ஒரு கிச்சன் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா தேவையாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து நாங்கள் போடுறதுனால இங்கே பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத இடத்துலனா கவுண்ட்ரு மேலேயே நாங்கள் கொடுப்போம். இப்போ ஒன்று வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3 அடி தள்ளி ஒன்றா கொடுக்கறதுனால அது பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கன்ட்டாங்க. அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அது எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நல்லா ஜாலியாக வந்து பண்ணோம். அதனால இது 25K. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வுட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.7 2,70,000 கிட்ட வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் தான். டேண்டம்ஸ் இது வந்து பேக்கேஜ், இது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கிடையாது. இது வந்து பேக்கேஜில் வந்து நாங்கள் கொடுத்தது. பேக்கேஜில் வந்து கொடுக்கும்போது எப்படின்னா ஓவரால் கிச்சனுக்கு வந்து இவ்வளோ வந்துடும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பேக்கேஜில் வர்றதுனால அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 3 lakhs கிட்ட வந்துச்சு. ஏன் 3 lakhs கிட்ட வந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக வந்து பாட்டம் சேனல் டேண்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் அமௌண்ட்ன்றது வந்து 3 lakhs கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து மேட்டர் கிடையாது. அதனால் 2.7 வந்து அப்படியே வந்து 3 lakhs கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்லாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 20 கிட்ட ஆயிடுச்சு. ஈஸ்லாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்ரு மேலே வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் யூபிவிசி போடுற இடத்துல வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து யூபிவிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 20 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து யூபிவிசிலாம் வந்து போடுறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் குயிக்காக வந்து முடிக்கிறதுனால யூபிவிசி வந்து அப்புறமா தான் ஆர்டர் வந்து கொடுத்து தான் பண்ணோம். அதனால் யூபிவிசி வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். பட் என்ன வீடியோன்றது வந்து வராது. ஏன்னா நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணிட்டோம். யூபிவிசி வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க்குன்றது வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒர்க்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா சின்ன ஒர்க்கு தான். நான் ஓவராலாக பட்ஜெட் வந்து நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து பெரிய ஒர்க் அப்படின்னா பெரிய ஒர்க்கு. அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5,000 10,000 வர்றதெல்லாம் வந்து நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா சின்ன பெயிண்டிங் ஒர்க் கிச்சனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெயிண்டிங் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து க்ரில் பெயிண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சின்னதெல்லாம் நாங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. அதனால் வந்து இந்த கிச்சனோட ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 5 lakh. அந்த கிச்சன் ஓவரால் பட்ஜெட் வந்து 5 lakhs ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.65 இல்லை 4 lakh கிட்ட வந்து வந்திருக்கும். பட் என்னென்னா 5 lakhsன்றது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ராயல் டச் லேமினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செஞ்சுரி லேமினேஷன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதில் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 2.7 lakhsல வந்து பேக்கேஜ் தான். அதில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த பேக்கேஜில் வந்து இதெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அதில் வந்து மேற்கொண்டுலாம் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். கிளைண்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மெட்டீரியல் வரும் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். இல்லை இந்த மெட்டீரியல் வேணாம், இது கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நாங்கள் போடுற மெட்டீரியலுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அது மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். கிளைண்ட் வந்து 2.7 lakhsல வந்து முடிச்சிருக்கலாம். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ராயல் டச்சில் வந்து நீங்கள் லேமினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு க்ரீன் கலரில் இருக்கும். எங்கள் கிட்டே இருக்கிற ஆல்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா ராயல் டச்ன்றது வந்து தனி கேட்டகிரி, தனி குவாலிட்டி, அக்ரலிக் கூட ஈக்குவலாக இருக்கும். அது போடுறதுக்கு பதிலாக அக்ரலிக்கே வந்து போயிருக்கலாம். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் போடுற லேமினேஷனை வந்து மைனஸ் பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அப்படின்னா அதுக்கு ராயல் டச்சுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்ட்டு ஆட் பண்ணி வந்து இதில் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க்குன்றது வந்து வால் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜன்னலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் எது பற்றி பேசினாலும் கூட அது ஒரு வீடியோ வந்து நான் தனியாக வந்து போட்டிருப்பேன்.
அதனால் நீங்கள் அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் பட்ஜெட்ன்றது வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் சொன்ன பட்ஜெட்டுக்கும் நாங்கள் பண்ணுற ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து தெரியும். ஓவராலாக வந்து ஒரு 5 lakhs வந்து பட்ஜெட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பேசணும் அப்படின்னா இன்னொரு 1 hour கூட நான் பேசுவேன். பட் என்னென்னா, டெக்னிக்கலாக வந்து பேசணும் அப்படின்னா, ஒரு ப்ளம்பிங் லைன்லேருந்து நம்ம கொடுக்குறதுலேருந்து இப்போ ஒரே பைப் லைன் வந்து அவுட்டர்லேருந்து வருது அப்படின்னா நம்ம அதுவே கனெக்ஷன்ன்றதை வந்து டேரெக்டாக எடுத்துக்கூடாது. அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம 2ஆக வந்து எடுக்கணும். 2ஆக எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சைடு ஒரு சிங்க் இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு சிங்க் இருக்குது. நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே எஃபெக்ட் வரக்கூடாது. நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்லோ ஆகிடும். பட் என்னென்னு இந்த கிச்சனில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. ஏன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது பைப்லைன் காஸ்ட்ன்றது வந்து அதிகமாகிடும், லேபர் சார்ஜும் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் வந்து அது உடைக்கிறது சின்னதுலேருந்து ஆட் ஆகும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2020 வந்து ஒரு 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 லேபருக்கு வந்து கொடுத்துருக்கிற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசனுக்கு 900 rupees. அதுதான் ஹையஸ்ட்டு. 900 rupees வந்து கொடுத்துருந்தோம். இப்போது ஒரு கொத்தனாருக்கு வந்து பே பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1300, 1350, 1400 வந்து பே பண்ணுறோம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வருது இந்த 3-4 இயர்ஸில். கொட்டேஷன் வாங்குங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள். என்ன குவாலிட்டி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை சைட்டு வந்து பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களான்ட்டு பாருங்கள். பட்ஜெட்டிங்னு சொன்னீங்கனாலே பட்ஜெட் வந்து ஓகே. பட் என்னென்னா, அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவுமே ஹிடன் ப்ரைஸ்லாம் வந்து போடாமல் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரீயானா அந்த ஃப்ரீ கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன குவாலிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த குவாலிட்டின்றது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வராது இதில் மெயினாக. ஏன்னா இப்போது நிறைய இன்டீரியர்லாம் வந்து பார்த்துருக்கு. இப்போ எங்கள் கம்பெனியே பாருங்களேன், ஜாப் ஒர்க் வந்து 2 இன்டீரியர் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகுது. டோர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த இன்டீரியருக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு. கிளைண்ட் வந்து டெய்லி வந்து மெட்டீரியல் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார், எனக்கும் ஃபோன்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னென்னா, இன்டீரியர் கொடுத்ததுனால எங்களுக்குள்ளே கிளாஷ் ஆகக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் டோர் கொடுக்காமல் வச்சுருக்கோம். அதனால் யாரையும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதனால் இது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. அது பற்றியும் கூட நான் பேச வரல. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து நிறைய வந்து பார்த்துட்ருக்கனால சிவில்லேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரேன். இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே. பட்ஜெட் பற்றி வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து இந்த இயரில் வந்து பண்ணுறது வந்து இந்த பட்ஜெட்டு தான் ஆகும். இதுவே ஒரு 1 year கழிச்சு இல்லை ஒரு 6 month கழிச்சு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து மாறும். எவ்வளோ மாறும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதோட ப்ரைஸ் பொறுத்து, அதோட கிச்சன் சைஸ் பொறுத்து, அதில் இருக்கிற ப்ளம்பிங் எப்படி இருக்குது, இப்போ ரொம்ப பழைய பில்டிங்காக இல்லை ஓரளவுக்கு வந்து பழைய பில்டிங்காக, ஒரு 5 years பில்டிங்காக இல்லை ஒரு 10 years பில்டிங்காக, 20 years பில்டிங்கான்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது 5 lakhs வந்து ஆயிருக்கு, எங்கள் கிச்சனுக்கு வந்து 5 lakhsல முடிச்சிருவீங்களான்னா முடிக்க முடியாது. அதோட கம்மியாகவே கூட முடிக்கலாம், இல்லை அதோட அதிகமாகவே கூட பண்ணலாம். ஏன்னா கிச்சனோட சைஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட ரெக்குயர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனோட சைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5 lakhs ஆகிருக்குன்னா இந்த கிச்சனுக்கு வந்து நார்மலாக வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அப்படின்னா இந்த அமௌண்ட்ன்றது வந்து அதிகம்தான். ஏன் அதிகம் அப்படின்னா, இதில் வந்து லாஃப்ட் யூஸ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிச்சனில் லாஃப்டே வந்து யூஸ் பண்ணலை. அப்படின்னா மெயினாக வந்து ப்ளைவுட்டுக்கும் ராயல் டச் லேமினேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டில் வந்து பாதி வந்து அதுக்கே போயிடுச்சு. அப்போ வந்து மீதி லேபர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் பேசிக்காக போயிடுங்க. செஞ்சுரி, அதுக்கப்புறம் வந்து விர்கோ, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டிங்கன்னா, இந்த விர்கோலேயே லெவல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம்.
இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து போகிறீங்க அப்படின்னா இன்னும் குவாலிட்டி வைஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணுறவங்க பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எங்களுக்கு விட்டதுனால 5 lakhs வரைக்கும் கொண்டு வந்தோம். இன்னும் அதிகமாக போயிருப்போம். எங்களுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கூட செலவு பண்ணுங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. எங்களோட பட்ஜெட் வந்து இதுலேருந்து இதுக்கு நீங்கள் எவ்வளோ இதில் வந்து கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்லன்னாங்க. கரெக்டாக வந்து ஒரு 5 lakhsன்றது வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். 5 lakhs கூட மேலே கூட போயிருக்கலாம். பட் என்னென்னா அதுக்கு மேலே வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. இவ்வளோ இருந்தாலே வந்து போதும். அதனால் ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இதோட கிச்சனோட டீட்டெயில் வீடியோன்றது. இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து முடிக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து பண்ண முடியாது. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து திருப்பியும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிங்கன்னா இந்த வீடியோ டிலேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பட் என்னென்னா நீங்கள் எந்த இயர் வந்து கொடுக்குறீங்க அண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறீங்க, கிச்சனோட சைஸ் என்ன, எலக்ட்ரிக்கல் எப்படி, ப்ளம்பிங் ஒர்க் எப்படி, டைல்ஸு, கிரானைட்டு, பெயிண்டிங்கு, ஃபால் சீலிங்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ச்சஸ்ஸு, கிரானைட்டு, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுற ப்ளைவுட்டு, யூஸ் பண்ணுற இன்னர் லேமினேஷனு, யூஸ் பண்ணுற ஃபெவிக்கல், யூஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ், நிறைய இருக்குது இதில். யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸு, யூஸ் பண்ணுற லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், சீலிங் லைட்ஸ், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் லைட்ஸ் நிறைய இருக்குது இதில் யூஸ் பண்ணுற யூபிவிசி, இதில் யூஸ் பண்ணுற மெட்டல் கிரில்லு, யூஸ் பண்ணுற டோர்ஸு, யூஸ் பண்ணுற எட்ஜ் பேண்டிங், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். யூஸ் பண்ணுற இன்ச்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசஸ் இருக்குது, வித்தவுட் சாஃப்ட் க்ளோசஸ் இருக்குது. நீங்கள் 165 அப்படின்னா இப்படி நீங்கள் பிடிச்சி இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 165 டிகிரின்றது வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற சிங்க்கு, யூஸ் பண்ணுற டேப்பு, கிச்சனோட டைல்ஸோட பிராண்டு எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். நான் பேசினேன்னா இன்னும் பேசிட்டு தான் இருப்பேன். இது எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக வந்து பட்ஜெட் வந்து இவ்வளோ வந்தது. பட் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணுற லேமினேஷன் இந்த மெட்டீரியல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் வந்து ஆகும். நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ் வந்து லேட் ஆனாலும் தப்பில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நல்ல அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரே வாட்டி வந்து பண்ணிக்கங்க. சும்மா வந்து ஒரு 1 lakh இருக்குது, இல்லை ஒரு 50,000 இருக்குது, ஒரு 80,000 இருக்குது அப்படின்னா இறங்காதீங்க. அதில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, அவுட்புட்டு எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னா 80,000 வந்து ஒரு 1 lakh வந்து கிச்சன் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ரொம்ப ஓல்டாகிடும். ஏன்னா ட்ரெண்டிங் வந்து மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ட்ரெண்டிங்காக வந்து நான் உங்களை வந்து போக சொல்லலை. பட் என்னென்னா ரொம்ப பூராக இருக்கும். எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கோலா ப்ரொஃபைல், ஜி ப்ரொஃபைல், எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. மேட் ஃபினிஷிங்லாம் போகாமல் க்ளாஸி லேமினேஷன் வந்து போயிடுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. கிரானைட்டும் போகலாம், ஈஸ்லேபும் போகலாம். நேனோ இருக்குது. ஈஸ்லேபு கிரானைட்டு பதிலாக நேனோ செம்மையாக இருக்கும். நேனோ வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. லேமினேஷனில் 1 mm திக்னஸ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. டோர் ஷட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm எட்ஜ் பேண்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இன்டீரியரில் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ராயல் வாஷபிள் பெயிண்ட்டு வந்து போயிடுங்க. ராயல் நீங்கள் போனீங்கனாலே வாஷபிள் பெயிண்ட்ன்றது வந்து வந்துடும். ஏதாவது அழுக்கு பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து அதில் போயிடலாம். இன்னும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து கேபினெட்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பேக்ரவுண்டில் டைல்ஸ் ஒட்டி, இப்போ என்னோடய கம்பெனியோட வால் இருக்குது இல்லையா, இதில் ஃபுல்லாத்தையும் டைல்ஸ் ஒட்டிட்டு அதில் வந்து கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. ஏன் வந்து அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபினெட்ஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் அதிகமாக வந்தது. நான் மெயினாக வந்து இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ கன்றாவியாக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ கேவலமாக இருக்கும் கிச்சனு. அதனால் அதோட வாலியே வந்து சாப்பிட்ருக்குன்னா பாருங்களேன். அதோட உள்ளே இருக்கிற எம் சாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. எம் சாண்டு இல்லை, ரிவர் சாண்டு.
சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் வந்திருக்கு. அதனால அவங்க வந்து பயந்துட்டு பட்ஜெட் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் கீழே ஃப்ளோர்லேருந்து 7 ஃபீட் வரைக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அதனால நிறைய இருக்குது. எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து பண்ணலாம். கம்மியான வந்து பட்ஜெட் வச்சிட்டிங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்களா? அப்படிலாம் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு 0.8 லேமினேஷன் இருக்குது, அது நம்ம பட்ஜெட்டில் வந்துடும். அதுவே 1 mm லேமினேஷனாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுலேயே எல்லாத்துலேயும் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் ஆகிட்டு போய்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்ன்றது வந்து வந்துடும். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய வந்து நான் பார்க்குறேன், ஆல்ரெடி வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கிற கிச்சன் கூட நான் எடுத்துகிட்டு கூட நான் திருப்பி பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். அவசரத்தில் வந்து நாங்கள் புது ஃப்ளாட்டு வந்து வாங்கியிருக்கோம், ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து பண்ணிடணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து ஃப்ளாட்லேயோ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, இவங்க மட்டும் ரொம்ப பூராக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கூட நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுத்துலாம் போடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்னொரு இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, தப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெறும் வுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃபீல்டில் நிறைய இருக்குது. சிம்பிளாக வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசியில், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து போல் இதுவே 26 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பட்ஜெட் வச்சுக்கிட்டு பண்ணிக்கங்க. பட்ஜெட் இல்லைன்னா இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க, அப்புறமா வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கிச்சன் என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ், இது 2 ஹைட்ராலிக் வந்து கொடுத்துரும். மேலே வந்து ஒரு கிளாஸ், கீழே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு சிம்னி சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வுட்டன் டச் வந்து கொடுத்துருக்கோம். சிம்னி அண்ட் ஹாபோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து டேண்டம்ஸ். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கர் பாஸ்கெட்டுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இது 4 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து பண்ணியிருக்கோம் கேபினெட். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் கீழே வந்து 2 டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2 டோர்ஸ் வந்து இதில் போட்டிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து 2 டோர்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஈ ஸ்லாப் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி அண்ட் கிச்சனுக்கு வந்து போட்டிருக்கோம். ஒரு லாங் வியூவிலேருந்து ஃபினிஷிங் வைஸ் பார்க்கும்போது இப்படி இருக்கும். அப்படியே யூட்டிலிட்டிக்கு வந்துட்டோம். யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ், சிங்க் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் ட்ரைனர் வந்து வச்சுருக்கோம். ரைட் சைடில் வந்து டிஷ் வாஷர் வந்துடும். அதுக்கப்புறம் வுட் டிவைடர் வந்து வந்ததுக்கப்புறம் கீழே வந்து வாஷிங் மிஷின், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் யூஸ்டு கிளாத்ஸ் வந்து வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.